Hello everyone, welcome to Majestic Handmade. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மினி crocket heart எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் 3.5 mm hook எடுத்துர்க்கேன். yarn பாத்தீங்கன்னா 4 ply acrylic yarn. இப்போ ஃபர்ஸ்ட் நான் magic circle போட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ chain 1 போட்டு இந்த magic circle-லயே 9 வாட்டி single crocket பண்ண போறோம். இது வந்து நம்ம row 1-ஆ கன்சிடர் பண்ணிக்கலாம். மொத்தமா நம்ம வந்து 3 row போட போறோம். Stitches வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க இல்லனா வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. இது சின்ன சைஸ் ஹார்ட்ன்றனால நான் வந்து ஒரு 9 வாட்டி சிங்கிள் crocket போடுறேன். நீங்க வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஹார்ட்டா போடுறதா இருந்தா கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பேட்டர்ன் வந்து சேம் பேட்டர்ன் தாங்க. ஹார்ட்னால இதே பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ணனும். இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த நாட் இருக்குது இல்லையா, அது நல்லா பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த ஹோல் வந்து இன்விசிபிள் ஆகிடும். இப்போ இந்த டாப் செயினில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது ரோ 2 ஸ்டார்ட் பண்ணலாம். செயின் 1 போட்டு ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் crocket பண்ணணும். செகண்ட் ரோக்கு இதுதான் பேட்டர்ன். எப்பயுமே ஒரு ரோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தேர்ட் ரோவும் பார்த்தீங்கன்னா இதே தாங்க. நம்ம செயின் 1 போடாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ரெண்டாவது ரோவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட ஃபஸ்ட்டு செயின்லேயும் நம்ம இப்போது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இதே பேட்டர்ன் தாங்க நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை நம்ம ஜாயின் பண்ணணும். அதனால் இன்னும் ஒரு ரோ போட்டுடலாம். இப்போ செயின் 1லாம் போட வேணாம். ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் crocket பண்ணலாம். மறக்காமல் எப்பவுமே ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிடுங்க, இல்லைனா உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த ரோவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேர்ட் ரோவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போது 2 ரோ ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக சிங்கிள் crocket தான் பண்ணணும். ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் crocket பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக இதே தாங்க போடணும். இந்த பாயிண்ட்டையும் அதேமாரி தான் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டு போட்டாச்சு. இப்போ நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரவுண்டு 3 and 4 பார்த்தீங்கன்னா 2 வாட்டி சிங்கிள் crocket பண்ணுங்கள் ஒவ்வொரு செயின்லேயும். மூணாவது செயினில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்டு ஃபுல்லாக இந்த பேட்டர்ன் தான். நம்ம அப்படியே டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு அந்த ஹார்ட் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். இப்போது தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் ஃபுல்லாக போடுங்க. போட்டதும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் ஸ்டஃபிங்ஸ் உள்ளார கொடுத்துட்றேன். இந்த ரவுண்ட் முடிஞ்சதும் ஒரு ஸ்டஃபிங் கொடுத்துடலாம். ஸ்டஃபிங் கொடுத்துட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போது 5th and 6th ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் crocket பண்ணிவிட்டு
அடுத்த செயினில் ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோக்கெட், ஒரு டிக்ரீஸ். இது தாங்க 5th and 6th செயின் ரவுண்டோட பேட்டர்ன். இது ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஹார்ட் வந்து ரொம்ப ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம இதை போட்டுடலாம். கடைசி 2 ரவுண்ட் முடிகிறப்ப மட்டும் ஃபைபர் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போது லாஸ்ட் ரவுண்டும் அதே பேட்டர்ன் தாங்க. ஒரு சிங்கிள் க்ரோக்கெட், ஒரு டிக்ரீஸ். இப்போது 6th ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு அப்படியே நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஹைட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸஸாக இருக்கிற யானை ஹைட் பண்ணிடலாம். ஹைட் பண்ணிவிட்டு வெளியில் வர யானை கட் பண்ணிடலாம். பாருங்கள், குட்டியான அழகான ஹார்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது எந்த ப்ராஜெக்டில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.